மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டெல்லியில் அமித்ஷா எடப்பாடி அவர்கள் சந்திப்பு நேற்று நடந்து, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிறைய ப்ரெஸ் மீட்டிங்கில் நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதில் அந்த நேரத்தில் பேசும்போது யாருமே இல்லை, அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்கங்கிற செய்திகள். இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதி பங்கீடெல்லாம் ஏன் அவசரப்படுறீங்க, 4 நாள் வெயிட் பண்ணுங்க, அது எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு விஷயம், திமுக ஒரு விஷயத்த உருட்டிட்டு இருக்காங்க. அதாவது டெல்லி போனாரு, ஏன்னா மீடியா இதுக்கு முன்னாடி எல்லாம் டெல்லி போனாரு, முகத்தை மறைச்சிட்டு வந்தாரு, அது இதுன்னு உருட்டினாங்க. இந்த தடவையும் நிறைய முயற்சியை எடுத்திருக்காங்க. அது தோல்வியில தான் முடிஞ்சிருக்குன்னு நம்ம கவனிக்கலாம். ஏன்னா நிறைய விமர்சனங்களை வைக்கும்போது இப்போ ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2011 வந்து கருணாநிதி அவர்கள் தவமா இருந்து மேல் மாடியில் ரைடு, கீழ் மாடியில் வந்து 63 சீட்டு வாங்கினதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது, அதாவது திமுகவுக்கு இது உரைக்குமான்னா, இதெல்லாம் கடந்துதான் எல்லாரும் போவாங்க, இதெல்லாம் உரைக்கவே உரைக்காது, இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணம்தான். ஏதாவது என்டிஏ கூட்டணியில் உடைக்க ஏதாவது முயற்சி தான் செஞ்சுட்டு இருப்பாங்களே ஒழிய, ஒரு அவதூறோ ஏதோ ஒன்று அதை தான் இங்கே செஞ்சுட்டு இருப்பாங்களே ஒழிய, இதெல்லாம் தாண்டி அதாவது என்ன விமர்சனம் பண்ணாலும் இது மூடி மறைச்சிட்டு தான் போவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது அந்த தூத்துக்குடி பெண் பாலியல் அந்த விஷயத்துல, அதாவது அண்ணாமலை அவர்கள் நேற்று கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஒரு ஜாமீன், அதாவது ஒரு ஆயுள் தண்டனை கைதி எப்படி ஜாமீன்ல வெளியே வரலாம், அப்படியே வந்தாலும் கூட ஏன் கண்காணிக்கல, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதையே கடந்து ஏதோ திசை திருப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா திமுக கையில ஊடக பலமா இருக்கு, ஆனா அதிமுக அதை எப்படி கையாளுவாங்கங்கிறத பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் டைவெர்ட் பண்ணதான் இங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் டெல்லிக்கு வருவாரு சிபிஐ வழக்குக்காக. இங்க நிறைய விஷயம் டைவெர்ட் பண்றதுக்காகவே சில விஷயங்களை எடுத்து விடுறாங்க. அது உண்மையா இருந்தாலும் கூட இங்க டைவர்ஷனுக்கு தான் அது உதவுதே ஒழிய, மக்களோட பிரச்சனை யாரும் இங்க மக்களிடையே போய் சேர்றதில்லை. ஏன்னா விளாத்திக்குளம் அந்த விஷயம் வந்து அந்த அளவுக்கு தீவிரமா கையில எடுத்திருக்கணும். ஏன்னா அஜித்குமார் மரணம் எல்லாமே யாரும் மறக்கல. ஆனா மறக்கிற மாதிரி தான் திமுக வந்து ஏதோ ஊடகம் இருக்குங்கிற தைரியத்துல கையாண்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட, அதாவது விஜய் அவர்கள் வந்து கரூர்ல வந்து ஒரு ஜனநாயக படத்துக்கு ஒரு ஷூட்டிங்காக தான் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாருன்ற மாதிரி நிறைய செய்திகள். உண்மை என்னன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் கூட இதெல்லாம் இங்க டைவர்ஷனுக்கு தான் உதவுதே ஒழிய, நீ வேற இங்க மக்களுக்கு எந்த ஒரு நியூஸும் வெளியில போறதில்லை. திமுக கரெக்டா நரேட்டிவ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு தொகுதி பங்கீடு அது இது 1000 அவங்களுக்குள்ளார 1000 பிரச்சனை இருக்கு இன்னைக்கு. ஏன்னா தேமுதிக உள்ள வந்திருக்கு. அதனால வந்து காங்கிரஸ் வெளியே அதாவது தாவேக்க கூட போறாங்கன்னு ஒரு ஒரு கட்டமைப்பு வச்சுட்டே இருந்தாங்க. கடைசியில ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ராக்கு திமுகவிலேயே ஐக்கியமாயிட்டாங்க. இப்போ நிறைய விஷயம் கையில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாவேக்காவும் ஏதோ ஒரு என்டிஏ கூட்டணியில வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த, ஏன்னா அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லிட்டாரு, எங்க தரப்புலையும் பேசல, அவங்க தரப்புலையும் பேசல, நீங்க ஏன் இந்த பொய்யான விஷயத்த பேசிட்டு இருக்கீங்கன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. ஆனா இங்க நிறைய விஷயங்கள் வந்து திமுக வந்து பக்கா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எந்த ஒரு விஷயமும் வெளியில போகாதுதான். எத்தனை நேத்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வச்சு பேசியிருந்தாங்க. எந்த விஷயம் மீடியா மக்களிடையே போய் சேர்த்துனாங்க, எதுவுமே இங்க பேசுறது இல்ல. இங்க சிவி சண்முகம் வந்து நயன்தாரா பத்தி பேசிட்டாருங்கிற அந்த விஷயத்த தான் பேசுறாங்க. இல்லைன்னா ரஜினிகாந்த் பத்தி ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசிட்டாருங்கிறதுக்காக அதை மட்டும் தான் பேசுறாங்க. விஜய் அவர்கள் நோன்பு கொண்டாடி இருக்கிறாரு அப்படின்னு அந்த விஷயத்தான். ஏன்னா விஜய் டைவெர்ட் பண்றதுனால இங்க எந்த ஒரு விஷயமும் இல்லை. விஜய் டெலிகாஸ்ட் பண்றவங்க விஜய் அவர்களும் கூட ஏதோ மீடியாவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் விஜய் வந்து இவங்க பொருட்படுத்தவே இல்லை. ஆனா விஜயை பெருசா காட்டி இங்க மற்றவங்களை டம்மி பண்றது தான் இங்க மீடியாவோட டார்கெட்டு. அதை தான் இன்னைக்கு திமுக வந்து பக்காவா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் உடைக்கணும்னா அந்த அளவுக்கு தீவிரமா மக்கள் கேட்ட திமுகவோட அவலத்தை எடுத்துட்டு போய் சேர்த்தணும். ஆனா இங்க அது முடியுமான்னு பார்த்தோம்னா கேள்விக்குறிதான். இன்னுக்கு கூட எல்லாமே ஒரு ஆச்சரியமா இருக்கு. திமுக நாங்க தான் வருவோம்னு அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு சிட்டி வந்து கம்யூனிஸ்ட் அல்ல, விசிகா அல்ல, இன்னும் தொகுதி பங்கீடு எல்லாம் எதுவுமே நடக்கல திமுகவில். ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷய கட்டமைப்பு அவங்க கிட்ட இருக்கு. அவங்க டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் கூட வெளியே காட்டுறது இல்லை.
மற்ற அதிமுகவில் பிரச்சனை, தாவைக்காவில் பிரச்சனைன்னு வீடியோவில் வச்சு ஊதிட்டு இருப்பாங்க இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு குறுக்கு வழியில வந்து ஏதாவது ஆட்சி பிடிச்சிடலான்னு தான் இன்னைக்கு திமுக நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அதிமுக ஆனாலும் என்டிஏ கூட்டணி ஒரு மாற்று அரசியல் கண்டிப்பா இங்க தமிழகத்துக்கு வந்து வேணும். ஆனா அவங்க வந்து ஒரு ஆர்கானிக்கா மக்கள் மத்தியில வந்து பிரச்சனை எடுத்துட்டு போய் சேர்த்து அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி வந்து அதுதான் நிலைக்கும். இல்லைன்னா மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நிறைய விஷயம் இன்னைக்கு கரூர்ல வந்து பிரஸ் மீட்டிங்ல அண்ணாமலை அவர்கள், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க நிறைய விஷயத்த. அதாவது கரூரே செந்தில் பாலாஜியோட கோட்டை அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு. கரூர்ல எலெக்ஷன் நடக்குமா நடக்காதான்ற அளவுக்கு அது தடைப்பட்டாலும் தடைப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு அது செந்தில் பாலாஜியோட கோட்டையா இருக்கு. எல்லா இடத்துலையும் அங்கங்க டென்ட் போட்டு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில் டென்ட் போட்டு, ஏன்னா ஏதாவது ஒரு நல உதவி எலெக்ஷனுக்காக மக்கள் அடைச்சி வச்சு கொடுக்கறதுக்காக. ஆனால் அதெல்லாம் இந்த தேர்தல் குழுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவங்க ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பாங்கன்ற மாதிரி சில செய்திகள். ஆனால் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆட்சி இருக்கு பாருங்க இன்னைக்கு. இடத்துக்குள்ளார யாருமே இது வரைக்கும் அந்த கட்டமைப்பை உள்ள விடாம அதை உடைக்கணும்னு சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கரூர்ல கண்டிப்பா ஏதோ ஒன்று பண்ணுவாருன்னு தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய தொகுதி பங்கீடுகள் பிரச்சனை வந்து அதிமுக தரப்புல பாஜகவுக்கு 30 ஒருத்தர் வந்து மீடியாவில் 30 தொகுதின்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் 29ன்னு சொல்றாங்கன்னா. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எதுவுமே இன்னும் வரல. ஆனால் கண்டிப்பா 2026 தேர்தலுக்கு வந்து பாஜக கண்டிப்பா ஏதோ ஒரு டபுள் டிஜிட்ல வருங்கிற மாதிரி தான் ஒரு நம்பிக்கை. ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் அவர் முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது கூட 2024 தேர்தலில் எல்லாம் அந்த அளவுக்கு வாக்கு எண்ணிக்கை வாங்கினதெல்லாம் நம்ம கவனித்தோம். ஆனால் இதெல்லாம் வந்து பாஜக வலிமையாக இருந்தால் ஏன்னா கொடுத்த தொகுதியை வெற்றி பெற்றுட்டோன்னா அது பாஜக அதிமுகவுக்கு வலிமை தானே அது. ஆனால் அதிமுக தரப்பில் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதாவது தேர்தல் அறிக்கை வந்து நிறைய மக்களுக்கு உபயோகமான நிறைய கொடுத்துருந்தாங்க. அது போன வீடியோவிலே நம்ம பேசியிருந்தோம். ஆனால் திமுக அதை தாண்டி இன்னைக்கு இவங்க ஏதாவது 2500 ரூபாய் தர்றேன்னா இவங்க 3000 ரூபாய் தர்றேன் 4000 ரூபாய் தர்றேன்னு அந்த மாதிரி வந்துட்டாதான் மக்கள் எப்படி மனநிலை மாறுவாங்கன்னு நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் தாண்டி வந்து திமுக என்றைக்குமே ஒரு அவதூறு பிரச்சனையை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதிமுக இப்படி என்டிஏ கூட அடிமை அது இதுன்னு ஏதோ பாஜகவுக்கு அடிமை அது இதுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்களே ஒழிய மக்கள் தான் புரியணும். இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து அந்த அளவுக்கு சந்தி சிரிக்குது. டெய்லி விளாத்திக்குளம் அது ஒரு விஷயம் போதும். ஆனால் அந்த ஒரு விஷயத்த மக்களிடையே போய் சேர்த்துவாங்களான்னு தான் எதிர்கட்சியாக இருந்து அது எந்த ஒரு விஷயமுமே வெளியில் போகிறது இல்லையே. மீடியா வந்து அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க திமுக. அதாவது நேற்று அந்த அளவுக்கு 17ஆம் தேதி போராட்டம் நடத்தினாலும் தமிழகம் முழுக்கும் எதுவுமே வெளியில் போகிறதில்ல. ஏதோ ஒரு திசை திருப்புறதுக்காகவே இவங்க ஒரு செட் பண்ணிட்டு இருப்பாங்க. சும்மா ஏதோ ஒரு கருத்தை நயன்தாரா, திரிஷா, ரஜினிகாந்த் இதுதான். அதனால இதெல்லாம் தாண்டி மக்கள் கொஞ்சம் விழிப்பா இருக்கணுங்கிறது தான் நம்மளோட பார்வை.